பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் லெசன்ல 5 ஹார்மோன் இருக்கு. இந்த 5 ஹார்மோன் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்பர்லின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இந்த 5 ஹார்மோனை சார் எனக்கு ஒரே பேஜ்ல ஒரே டேபிளர் காலம்ல என்சிஆர்டியை ரிவிஷன் பண்றதுக்கு நோட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே வந்திருக்கேன். இப்போதான் எழுதிருக்கேன். இதுல வந்து பார்த்தோன்னா ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட். ஓகே, கொஞ்சம் குட்டி குட்டியா தெரியும், அதனால கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சின்குள்ளே போயிடலாம். ஆக்சினை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஆக்சின்ல சார்லஸ் டார்வின், பிராங்கோயிஸ் டார்வின் 2 பேரும் சேர்ந்து கெனரி கிராஸோட டிப்ல ஏதோ ஒரு க்ரோயிங் ஆயிட்டே இருக்கு, லைட்டை நோக்கி வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சின் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் லேட்டரா எஃப்டபிள்யூ வெண்ட் வந்து ஓட்ஸ் பிளான்ட்லையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது எஃப்டபிள்யூ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்சின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து டு க்ரோன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் யூரின்ல இருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நேச்சுரல் ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் ஆக்சிஜன் இருக்காங்க. அதில் நம்ம என்சிஆர்டியில் ஐஏஏ இண்டோல் அஸ்டிக் ஆசிட் அண்ட் ஐபிஏ இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஆர்டிஃபிஷியல்ல என்ஏ நாப்தலின் அஸ்டிக் ஆசிடா, ஓகே, அண்ட் 2,4-D 2,4 டைக்ளோரோஃபினால் அஸ்டிக் ஆசிட். ஓகே, இதுல பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோன்னா கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இது எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் தெரியும், பட் ஆனால் ஓரளவுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பிளான்ட் ப்ரொபகேஷன்னா அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி ஆக்சிஜன்ல ஊற வச்சோம்னா ரூட் முளைக்க ஆரம்பிக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பைனாப்பிள்ல ஃப்ளவரிங்கை சீக்கிரமா என்ஹான்ஸ் பண்ணி வர வைக்க யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிவென்ட் அண்ட் ப்ரொமோட் இயர்லி அண்ட் மெச்சூர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இயர்லி லீஃப் அண்ட் ஃப்ரூட் ட்ராப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். மெச்சூரான சாக போகுது, அது மாதிரி செனன்சஸ் ஆக போதை ப்ரொமோட் பண்ணும். அது மரத்தில் இருக்கக்கூடாது. அண்ட் ஏபிக்கல் டாமினன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். டிப்பில் மட்டும் அந்த ஆக்சிஜன் இருக்கனால சைடில் லேட்ரல் க்ரோத்தை வந்து தடை பண்ணி வச்சிருக்கோம் ஹையர் பிளான்ட்ல. இது மோஸ்டா டீ பிளான்ட் இண்டஸ்ட்ரியும் ஹெட்ஜ் மேக்கிங் அந்த வால் ரெடி பண்ணுறதையும். டொமேட்டோ பிளான்ட்ல வந்து பார்த்தோன்னா பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு நம்ம ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் சீடு இல்லாமல். அண்ட் டைகாட்டிலினை கிளீன் பண்ணி ப்ரொமோட் மோனோகாட்டிலின், அது என்ன கெமிக்கல்னா 2,4 அதாவது டைக்ளோரோஃபினால் அஸ்டிக் ஆசிட். ஜைலமை டிஃபரன்ஷியேட் பண்ணும், விச் மீன் டிவைடிங் செல்ல இருந்து பார்த்தோன்னா அது நான் டிவைடிங் செல்ஸாக மாற்றி அப்புறம் செல் டிவிஷன்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணும், லைக் செல் டிவிஷனுக்குமே யூஸ் ஆகுன்றத சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஆக்சின். ஜிப்பர்லின் வந்து பார்த்தோம்னா பெக்கானே டிசீஸ், அதான் ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் ஆஃப் ரைஸ். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபங்கஸ் தான் வந்து அந்த டிசீஸ் கொடுக்கும், அதனால இன்டர்னோடு எலாங்கேட் ஆகும். ஜிப்பர்லா ஃபியூசிகோரே அண்ட் அதை ஐசோலேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இந்த ஜிப்பர்லா ஃபியூசிகோரே ஜிப்பர்லிக் ஆசிடை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா சடன் இன்டர்னோடு எலாங்கேஷன்ஸ் நடக்குது. அது சொன்னது யாருன்னா குர்ஷாவா. அண்ட் மோர் தென் 100 ஜிப்பர்லினை வந்து ஃபங்கைலேருந்து சொல்லியிருக்காங்க, ஹையர் பிளான்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதில் GA3 தான் வந்து பார்த்தோன்னா எல்லா ஜிப்பர்லினுமே ஒரு ஆசிட் தான். அதில் GA3 ரொம்ப ஃபேமஸான ஒன்று, நல்லாவே ஸ்டடி பண்ணி ஃபர்ஸ்ட் சொன்னதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் ஜிப்பர்லின் பார்த்தோன்னா கிரேப்ஸோட ஸ்டாக்கோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பழம் வெயிட் அதிகமாகும். எலாங்கேட் அண்ட் ஷேப் த ஆப்பிளோட ஷேப்பையும் எலாங்கேட் பண்ணுறதும் ஜிப்பர்லின் தான். செனன்சென்ஸை குறைக்கும், அதனால வந்து பார்த்தோன்னா ஃப்ரூட் வந்து பார்த்தோன்னா மரத்தில் ரொம்ப நாள் இருக்கனால மார்க்கெட் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். 2 மாதத்தில் வைக்கிறது கொஞ்சம் 3 மாதம் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். மால்ட்டிங் ப்ராசஸ் துளிர விட்டு அதை வந்து பீவரேஜ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மால்ட்டிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஜிப்பர்லின் யூஸ் பண்ணுறாங்க. லென்த் ஆஃப் த ஸ்டெம் சுகர் கேனோட இன்டர்னோட கொஞ்சம் பெருசாக்குறதுனால ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு 20 tons வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே கிடைக்கும். சுகரோட கான்சன்ட்ரேஷன், சுகரோட கண்டென்ட்டுமே அதிகமாகும் சுகர் கேனில். ஹேஸ்டன் த மெச்சூரிட்டி ஆஃப் ஜுவனைல் பிளான்ட்ல நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஹேஸ்டன்னா ஸ்பீடப் பண்ணி விட்டுரும் அதோட மெச்சூரிட்டியை. இதனால வந்து பார்த்தோன்னா அது எந்த பிளான்ட்னா கோனிஃபர்னா ஜிம்னோஸ்பம் அர்த்தம். இதனால எனக்கு சீக்கிரமாகவே சீடு ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். போல்ட்டிங் எதுவும் இல்லை, ரோசெட் ஹேபிட்டட்ல இருக்க பிளான்ட்ல சடன் இன்டர்னோடு எலாங்கேஷன் ஆகி ஃப்ளவரிங் வர ஆரம்பிக்கும். அது மோஸ்டா பீட்டு, கேபேஜ் அண்ட் ரோசெட் ஹேபிட்டட் பிளான்ட்ஸ். ஓகே, BCR. ஓகே, நான் RBC அப்படி கூட வச்சுக்கோ, RBC. ஓகே, அதுக்கப்புறம் இது தேவையில்லை, இது வந்து சைட்டோகைனினோட வரும். சைட்டோகைனின் வந்து பார்த்தோன்னா ஸ்கூக் அண்ட் கோவாக்கஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மீடியம்ல ஒரு செல்லை போட்டிருக்காங்க, ஆக்டிவா செல் டிவிஷன் ஆகி ஒரு ஸ்டெம் கட்டிங் போட்டிருக்காங்க, கேலஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா வாஸ்குலர் டிஷ்யூ, ஈஸ்டோட எக்ஸ்ட்ராக்ட், கோகனட் மில்க்கு அண்ட் மில்லர் அண்ட் டெட்டால் வந்து பார்த்தோன்னா கைனட்டினை கிறிஸ்டலைன் ஃபார்மாக சொல்லியிருக்காரு. கைனட்டின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் அடினைன். எங்கே படிச்சிருக்கோம்? பயோமாலிக்கல் லெசனில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அடினைன் வந்து பார்த்தோன்னா
ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், அதில் ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் அடினைன் பியூரின் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கைனட்டின். கைனட்டின் நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக, கைனட்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு எரிங்ஸ்பார்ம் டிஎன்ஏவை ஆட்டோக்ளேவ் பண்ணி அதுலேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கைனட்டின் இஸ் அ சிந்தட்டிக் ஒன். அப்போ நேச்சுரல் யாருன்னா நம்மளுக்கு ஜியாட்டின், நேச்சுரல் ஒன். இது மோஸ்ட்டாக கார்ன்லையும் கோகோனட்லையும் வந்து ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ரூட் எபெக்ஸ் நேச்சுரல். மோஸ்ட்டாக இந்த சைட்டோகைன் வந்து டிப் ஆஃப் த ரூட் எபெக்ஸ், அதாவது ஷூட்டு ரூட்லையும் இருக்கும். செல் டிவிஷன் ஆக்டிவாக நடக்கிறதுல நீ வந்து நேச்சுரல் சைட்டோகைனை பார்க்கலாம். டெவலப்பிங் ஷூட் பட்லேயும் யங் ஃப்ரூட்லேயும் வந்து நீ மோஸ்ட்டாக இந்த மாதிரி நேச்சுரல் சைட்டோகைனை பார்க்கலாம். அண்ட் இட் ப்ரொடியூஸ், இது வந்து பார்த்தோன்னா செல் டிவிஷன் நடந்து புது புது லீவ்ஸை உருவாக்கும், குளோரோஃபில் கண்டென்ட்டை அதிகமாக்கி விடும், லேட்ரல் ஷூட் க்ரோத். நம்ம பார்த்தோன்னா ஏபிக்கல் டாமினன்ஸ் மேலே கட் பண்ணி விட்டா சைடில் வளரும்ல, அது சைட்டோகைன் மூலிமா லேட்ரல் க்ரோத் வரும், அட்வன்டேஜியஸ் ஷூட் ஃபார்மேஷன்ஸுமே வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணுறது யாருன்னா நம்ம சைட்டோகைனின். ஓகே, ரிச்மேன் லாங் எஃபெக்ட். சார் ரிச்மேன் லாங் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு இலை வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆகி கீழே விழுந்துரும். அதை வந்து அதுக்கு நியூட்ரிஷன், இப்போ ஒரு இலை சாக போகுதுன்னா அதோட நியூட்ரிஷனை பொறுமையாக தான் யங் லீஃபு கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால மெச்சூர் லீஃபும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கும், யங் லீஃபும் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நியூட்ரிஷன் மொபிலைசேஷனை பண்ணுறதுனால டிலேயிங் சென்சஸ், சாப்பாடை எடுத்தோடனே மொத்தமாக மெச்சூர் லீஃபில் வாங்கி யங் லீஃப் போட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால அந்த மெச்சூர் லீஃபும் நல்லா ஓரளவுக்கு அதோட ஃபுல் பொட்டான்ஷியல் வரும். அதான் வந்து ரிச்மேன் லாங் எஃபெக்ட். ஓகே, அடுத்தது எத்திலின். நான் ஒன்று சொல்லட்டா, இந்த லெசன்லேயே 5 ஃபிசியலாஜிக்கல் ஹார்மோன்ஸ்ல எத்திலின் தான் வந்து பார்த்தோன்னா அதிக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெச்ஹெச் கசின்ஸ் வந்து பார்த்தோன்னா எத்திலினை பற்றி சொன்னாங்க. ஆரஞ்சு ரைப்பண்டாக ஆரஞ்சுலேருந்து எடுத்து அன்ரைப்டு பனாவை ரைப்பன் பண்ண வச்சாங்க. இது ஒரு கேஷியஸ் ஹார்மோன். இது வந்து பார்த்தோன்னா சிந்தசைஸ் எங்கே சிந்தசைஸ் ஆகுனா ஒரு டிஷ்யூவில் சிந்தசைஸ் ஆகும். எந்த மாதிரி டிஷ்யூனா செனன்சஸ் ஆக போகிற டிஷ்யூவில் அந்த இடத்துலையும் ரைப்பண்ட் ஆக போகிற அந்த இடத்துல இருக்க டிஷ்யூவில் மோஸ்ட்டாக இந்த கேஷியஸ் எத்திலின் வந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹரிசான்டல் க்ரோத். அது என்ன சார் ஹரிசான்டல் க்ரோத்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி வேர்ட்டிக்கலாக வளராமல் வேர்ட்டிக்கலாகவும் இப்படி வளரும், சைடில் இப்படி லேட்டராக அப்படி வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும், அப்படியே மண்ணோட மண்ணாக அப்படி படர்ந்து போகும். அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சஸ், அந்த நடு தண்டு வந்து பார்த்தோன்னா நல்லா வீங்க ஆரம்பிக்கும். எபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன், இது எதுவும் இல்லை, மண்ணுக்குள்ள இப்படி வெடிச்சு வந்துச்சுன்னா அந்த காட்டிலின்னு அடிப்படும், இப்படி ஹூக்கு மாதிரி மேலே வந்து அதுக்கப்புறம் இப்படி பிரியும். இதை நான் வந்து கிளாஸில் சூப்பராகவே நடத்திருக்கேன், பட் கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ப்ரொமோட், என்னென்னலாம் ப்ரொமோட்னா செனன்சஸ் கொடுக்கும், இலையை கீழே விழ வைக்கும். வயசாச்சுன்னா அப்சஷன் வந்து அந்த இலையோட காம்பில் பிளாக்கேஜ் நடந்து ஜைலம் ஃப்ளோயம் மூலம் நியூட்ரிஷன் கொடுக்க முடியாது. ஓகேவா, இது மோஸ்ட்டாக லீவ்ஸுக்கும் ஃப்ளவருக்கும் இதை பண்ணும். ஓகேவா, அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன், ஆனால் மோஸ்ட்டாக லீஃபுக்கும் ஃப்ளவருக்கும் வரும். ஃப்ரூட் ரைப்பனிங்கில் நீங்கள் எத்திலினை பார்க்கலாம். என்ஹான்சர் ரெஸ்பிரேட்டரி ரேட், இது எதுவும் இல்லை, பழுக்க போகிற ஒரு பழத்தில் அதிகமாக எத்திலின் ப்ரொடியூஸ் ஆகி அதோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை வந்து அதிகமாக்கும். இதுக்கு ஒரு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக்னு சொல்லுவாங்க, கிளைமேட்டிக் சொல்லுவாங்க. எதில் சீசன் அப்போ அந்த அந்த பழம் பழுக்கும் போது ரெஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக நடக்கும் அந்த பழத்தோட இதில். ஓகே, ஆக்சிஜன் உள்ள எடுத்துட்டு CO2 வெளியே தள்ளும். அண்ட் வந்து பார்த்தோன்னா இட் பிரேக் சீட் அண்ட் பட் டார்மென்சி. இது எல்லாருமே இன்ஹிபிட்டர் ஹார்மோன் நினைக்கிறாங்க, ஆனால் இது வந்து பார்த்தோன்னா சீட் அண்ட் பட் டார்மென்சியை பிரேக் பண்ணும். ஜெர்மினேஷன் பார்த்தோன்னா பீனட்ல வந்து பார்த்தோன்னா துளிர் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்ப்ரவுட்டிங், இதுவும் துளிர் விடுறதுக்கு பார்த்தோன்னா பொட்டேட்டோ டியூபர்ஸ் துளிர் விடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொமோட், எதனா டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து அப்படி லைக் ஒரு மாதிரி படர்ந்து வெளியே வரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்னோட் அண்ட் பிடிஎல் எலாங்கேஷன்ஸ்க்குமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இன்டர்னோடும் பிடிஎலும் நல்லா எலாங்கேட் ஆகும்போது தண்ணிக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்குது. அபவ் த வாட்டர் லீவ் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூட்ஸ் தேவையில்லை. ப்ரொமோட் ஷூட் அண்ட் ரூட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரூட் ஆர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் எத்திலின் இங்கேயும் போட்டிருக்க பாரு. ஃப்ளவரிங் அண்ட் எதுலடா சீக்கிரமாக அதை ஃப்ளவர் வர வச்சு கரெக்டாக அந்த ஆன் டைமில் சின்க்ரோனைஸ்டாக ஃப்ரூட்னா ஆன் டைமில் அந்த ஃப்ரூட் செட்டப் பண்ணுறாங்க. அது பைனாப்பிள் பிளான்ட்டில். அண்ட் எத்திலின் வந்து பார்த்தோன்னா ஃப்ளவரிங் மேங்கோ பிளான்ட்டில் ஃப்ளவரிங்கை இன்க்ரீஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி திருப்பி துளிர வைக்கிறாங்க, லைக் ப்ளூம் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எத்திலினா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறது முன்னாடி எத்திலினா யூஸ் பண்ணாமல் எத்தியோப்பானா யூஸ் பண்ணுவாங்க. சரி, எத்தியோப்பானா என்னது? எத்தியோப்பான் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-குளோரோ மெத்தைலா 2-குளோரோஃபெனைல் பாஸ்போரிக் ஆசிட்னு சொல்கிறாங்க இதோட இன்னொரு நேமு. இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு இந்த எத்தியோப்பானை யூஸ் பண்ணாங்க, மோஸ்ட்டாக டொமேட்டோ அண்ட் ஆப்பிள். அது எப்படி சார் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிலரேட். இப்போ நீ எத்தியோப்பானை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றும் போது
அதில் வந்து பார்த்தோன்னா வெயிட் இது என்ன வருது இது ஆமாம் எத்தியோப்பானா அப்சிசிக் ஆசிட் தான். இந்த மாதிரி ஃபீமேல் ஃப்ளாஸ் குக்கும்பரை சீக்கிரமாக வளர வச்சு நம்மளுக்கு காய் தரதும் எத்திலின் தான். அண்ட் எத்திலின் வந்து பார்த்தோன்னா அப்சிஷனையும் இன்க்ரீஸ் பண்ணி விடும். அப்போ தான் சீக்கிரமாக ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட் வந்து கீழே விழும். அது வந்து வால்நட்டு, செர்ரி அண்ட் தின்னிங் ஆஃப் காட்டன்ஸ் இந்த மூணுத்துலையுமே பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது வந்து இங்கே பார்த்தோம்னா லாஸ்ட் ஹார்மோன் நம்ம அப்சிசிக் ஆசிட். இதில் 3 பேர் நம்ம சயின்டிஸ்ட் நம்ம என்சிஆர்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கே தெரியும் இன்ஹிபிட்டர் பி, அப்சிஷன் 2, டார்மின் இது எல்லாமே இருக்காங்க. இது வந்து அப்சிஷனையும் கொடுக்கும், டார்மென்சியும் கொடுக்கும். மோஸ்ட்டாக இன்ஹிபிட்டர் ஹார்மோன் ஆர் இன்ஹிபிட்டர்னா தடுக்கிற ஒரு ப்ராசஸில் இருப்பாங்க. சீட் ஜெர்மினேஷனை தடுப்பாங்க, அதுவும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்டிமுலேட் த க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணுறதுனால தண்ணி இல்லாத நேரத்தில் தாவியாக தண்ணி வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக இதையும் பண்ணுறாங்க. அண்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், சீட் டெவலப்மெண்ட், சீட் மெச்சூரேஷன், சீட் டார்மென்சி இந்த விஷயத்துக்கெல்லாமே அப்சிசிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. டார்மென்சியை இன்டியூஸ் பண்ணும். அதனால வறட்சியான இடத்துல கூட பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டால கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் ஆக முடியும். அண்ட் அப்சிசிக் ஆசிடும் ஜிபர்லிக் ஆசிடும் ஒரு ஆன்டகோனிஸ்ட் எஃபெக்ட்ஸ் விச் மீன் உண்மை ஆப்போசிட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளால பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக படிக்க முடியுது. ஸோ இதை மட்டுமே ஒரு வாட்டி திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ரீநீட்டுக்கு எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க, நல்ல மார்க் எடுங்க. தேங்க்யூ. டேய் கட் பண்ணுண்டா.